மௌலி மற்றும் விசு சிறந்த தமிழ் இயக்குனர்கள். மன்னன்னு ஒரு படம். அதுல நாயகி ஒரு திமிர் பிடிச்ச பொண்ணு. அந்த பொண்ணோட அப்பா விசு. பிஸ்தான்னு ஒரு படம். அதுல நாயகி பணக்கார திமிர் பிடிச்ச பொண்ணு. அதுல நாயகியோட அப்பா மௌலி. இப்படி இரண்டு பேருமே நிறைய விஷயங்களில் ஒரே மாதிரி இருப்பது ஆச்சரியமான விஷயம். விசு, மௌலி இருவருமே நாடகத்தில் இருந்து வந்தவர்கள். நாடகம் தான் அவர்களின் முதல் சொத்து. பிறகுதான் சினிமா. இவர் மணலை கயிறாக திரிப்பார், அவர் புல்லாங்குழலால் அடுப்பு ஊதுவார். இருவருமே சிறந்த திரைக்கதை ஆசிரியர்கள். குடும்ப வாழ்க்கையை கதைகளில் ஒருவர் சீரியஸாக அணுகினால் மற்றவர் காமெடியாக அணுகுவார். மௌலி பள்ளி காலத்திலிருந்து கிரிக்கெட் விளையாடக்கூடியவர். அவர் விசுவின் தம்பி கிஷ்முவின் பள்ளி தோழன். ஆனால் அலைவரிசை ஒத்துப்போனது என்னவோ கிஷ்முவின் அண்ணன் விசுவோடுதான். மௌலி கிரிக்கெட் கேம் விளையாட பணம் தேவைப்பட இசை நிகழ்ச்சி நடத்த முடிவெடுத்தார்கள். அது முடிந்ததோ நாடகம் நடத்த எனும் முடிவில். தொடக்கத்தில் நாடகம் போட ஸ்ரீதரின் இரத்த பாசம் நாடகத்தை வாங்கி அதை நாடகமாக போட்டனர். அது தொடர முடியாமல் அப்படி நாடகம் எழுதி தீர்மானித்து மௌலி எழுதத் தொடங்கினார். விசு வேலை செய்த டிராவல் ஏஜென்சியில் விசுவை பாசஞ்சர்களை ரிசீவ் செய்ய ஏர்போர்ட்டுக்கு அனுப்புகிறார்கள். விசுவோடு ஸ்கூட்டரில் பின்னால் அமர்ந்து கொண்டு மௌலியும் பயணித்து ஏர்போர்ட் லவுஞ்சில் உட்கார்ந்திருக்கிறார் மௌலி. அப்போது அவர் பார்த்த ஆட்களின் பாவனைகளை பார்த்து மௌலி எழுதிய முதல் நாடகம் தான் ஃபிளைட் 172. அதன் வெற்றியின் மூலம் சிறந்த நாடகாசிரியராகிறார் மௌலி. இதன் பின்னால் நடிகை சச்சு ஒரு முறை தனக்காக ஒரு நாடகம் எழுதி கேட்க, மௌலியின் வேலை நாடக நடிப்பு போன்ற பிசிக்கிரையில் எழுத முடியாமல் கதையை மட்டும் சொல்லி விசுவை எழுதச் சொல்கிறார். அப்படி விசு எழுதிய நாடகம் ஹிட்டாக விசு தன் அண்ணன் ராஜாமணி, தம்பி கிஷ்மு மற்றும் நண்பர்களோடு நாடக கம்பெனி தொடங்குகிறார். இரு பெரும் நாடக கதாசிரியர்கள் தங்களை அறியாமல் மற்றவர்களின் வளர்ச்சிக்கு காரணமாகிறார்கள். பின் இருவருமே பாலச்சந்தரிடம் கற்று விசு தமிழ் சினிமாவிலும் மௌலி தெலுங்கு சினிமாவிலும் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெறுகிறார்கள். விசு ஏற்றெடுத்த பாத்திரங்களும் அதேபோல் மௌலி நடித்த பாத்திரங்களும் தமிழ் சினிமாவில் அப்போது மறக்க முடியாதவை. இயக்குனர் மகேந்திரன் ஹிட்லர் உமானா என்கிற கதையை எழுதினார். அதன் திரைக்கதை வசனத்தை எழுதியவர் மௌலி. இந்த படத்தை தெலுங்கில் சில மாற்றங்கள் செய்து ரீமேக் செய்தார்கள். தர்மாத்முடு என்கிற அப்படம் தெலுங்கில் நன்றாக ஓடியது. அந்த கதையை ஈவியும் வாங்கி ஒரு இயக்குனரை அழைத்து காட்ட அவரும் நல்ல கதை, சில மாற்றங்கள் செய்தால் வெற்றி நிச்சயம் எனச் சொல்ல, நீங்களே திரைக்கதை வசனம் எழுதுங்கள் எனச் சொல்ல அவரே எழுதி அப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அப்படம் நல்லவனுக்கு நல்லவன். அதை எழுதியது விசுவே தான். மௌலியால் எழுத அழைக்கப்பட்டு மௌலியின் தோல்வியடைந்த திரைக்கதையை வெற்றி திரைக்கதையாக மாற்ற விசுவால் முடிந்தது தான். காலம் 2 நண்பர்களிடம் செய்த ஆச்சரியம். விசு, மௌலி இனிமேல் தமிழ் திரையில் கிடைக்க முடியாத ஆசான்கள்.